ஒரு கேன்சருமே வந்து வெரி வெரி யூனிக். இப்போ ஏன் அப்படி நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது எல்லா கேன்சருக்கும் ஒர்க் ஆகுமா, எவ்வளோ ஃபாஸ்டா mRNA வேக்சினை பண்ண முடியும். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை நம்ம ஸ்பீட் பண்றோமே, ஸோ ஏஐ வந்து அவ்வளோ க்ரோ ஆயிடுச்சா நம்ம நம்புற அளவுக்கு? இது எப்படி ஃப்ரீயா பண்ண முடியும்? ரஷ்யா எதுக்கு வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. mRNA பர்சனலைஸ்ட் கேன்சர் வேக்சின், இதை வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் mRNA, அடுத்தது பர்சனலைஸ்டு, இன்னொன்று கேன்சர் வேக்சின். வேக்சின்னா என்ன? ஸோ இந்த வேக்சின்ங்கிற டெர்மினாலஜி வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தடுப்பூசி. ஸோ இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வேக்சின், பிசிஜி, டெட்டனஸ் வேக்சின் போடுறோம். அப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து உலகத்தையே திருப்பி போட்ட கோவிட், எல்லாரும் வந்து ஆஸ்ட்ராஜெனிகா, ஆக்ஸ்போர்ட் வேக்சின், ஃபைசர் வேக்சின், ரஷ்யாவோட ஸ்புட்னிக் வேக்சின் அப்படின்னு நிறைய அந்த வேக்சின் பத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்டிருப்பீங்க. சோ வேக்சின்னா என்னன்னா சிம்பிளா, அது இந்த தமிழ்ல என்ன வேக்சின்னா தடுப்பூசி. சோ ஒரு டிசீஸ், அதாவது ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்புக்கு வராம இருக்க தடுக்கிறதுக்காக போடுறது தான் ட்ரெடிஷ்னலா வந்து இதுதான் வந்து வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வேக்சின் முறை எப்படி அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த வைரஸையே வந்து அதோட வீரியம் சக்தியை வந்து வீக் பண்ணி அதை தான் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்க போறாங்க. ஸோ அது கொடுத்தா என்ன ஆகும், நம்ம உடம்புல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த வைரஸ், இது வந்து ஒரு ஃபாரின் மேட்டர், இது எப்படி நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே போய் அதை போய் அட்டாக் பண்ணி அது என்ன பண்ணோம்னா ஒரு மெமரி பி செல்ஸ் அப்படின்னு ஒரு மெமரியை ஃபார்ம் பண்ணி வச்சிரும். ஸோ இந்த மெமரி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை நம்ம இதே வைரஸால அட்டாக் பண்ணா நம்ம உடம்புக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வந்து இம்யூன் செல்ஸ் எல்லாமே அந்த சைட்டுக்கு போயிட்டு அதை போய் அட்டாக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வேக்சின் முறை. ஆனா இதுவும் இப்போ பர்சனலைஸ்டு mRNA கேன்சர் வேக்சினும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ ஏன் அப்படி நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கேன்சர் வேக்சின் வந்து தடுப்பூசி கிடையாது. அதாவது யார் வேணா எடுத்துக்கலாம், ஸோ அப்போ கேன்சரே வராது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஆல்ரெடி கேன்சர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறது தான் இந்த பர்சனலைஸ்டு mRNA கேன்சர் வேக்சின். இது ஏன் பர்சனலைஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் கிட்ட இருந்தும் அவங்களோட செல்ஸ் எடுத்து, உதாரணத்துக்கு இப்போ லங் கேன்சர் எடுத்துக்கிறோம்னா, அந்த லங் கேன்சர் இடத்துல இருந்து வந்து சில கேன்சர் செல்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த ஒரு கேன்சருக்கும் வந்து செல்ல வந்து பர்டிகுலர் டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸ் இருக்கும். இல்லைனா இந்த டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸ்னால அது வந்து கேன்சர் புரோட்டீன்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணியிருக்கும். இந்த புரோட்டீன்ஸ் வந்து அதோட செல்குள்ளேயே இருக்கலாம், இல்லை அதோட செல் வெளியில் சர்ஃபேஸில் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கலாம். இப்போது எங்களை மாதிரி சயின்டிஸ்ட் வந்து இதுக்கான ஒரு டெக்னாலஜி ஆர் டெக்னிக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் சிங்கிள் செல் RNA சீக்வென்சிங். ஸோ இந்த டிஎன்ஏ மியூட்டேஷனல் சேஞ்சஸை வந்து படிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் அது. ஸோ அது வந்து தே ஹாவ் அ டேட்டா செட். ஸோ அது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இந்த பர்டிகுலர் கேன்சர் செல்லில் இந்தந்த மியூட்டேஷனல் டிஎன்ஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, ஆர் இந்தந்த செல் சர்ஃபேஸ் புரோட்டீன்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் அவங்களோட டார்கெட். ஸோ இதை வந்து நியோ ஆன்டிஜன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இந்த நியோ ஆன்டிஜன், இந்த புரோட்டீன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தியரிட்டிக்கலி இதை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு mRNA-வை நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த mRNA வந்து நம்ம உடம்புக்குள்ள வேக்சினாக கொடுக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, இந்த mRNA வந்து இந்த நியோ ஆன்டிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம உடம்புக்குள்ள. பிகாஸ் mRNA என்ன, இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன். இப்போ இந்த நியூ ஆன்டிஜன் நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா உடனே நம்மளோட இம்யூன் செல்ஸ் என்ன யோசிக்கணும்னா, இது என்னது, இது புதுசாக ஒரு ஃபாரின் மேட்டர் நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு த்ரெட்டாக பார்த்து கரெக்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணும். ஓகே, இது வந்து நம்ம நார்மல் செல்லோட ப்ரோட்டீன் கிடையாது, இது வந்து ஒரு ஃபாரின் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா, மற்ற இம்யூன் செல்ஸுக்கெல்லாம் வந்து அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ எல்லா இம்யூன் செல்ஸும் வந்து போயிட்டு அந்த பர்டிகுலர் நியூ ஆன்டிஜன் எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கோ, இது எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும், கேன்சர் செல்ஸ்ல தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். ஏன்னா இது வந்து கேன்சர் செல்லேருந்து இருக்கிற ஒரு மியூட்டேஷனல் டிஎன்ஏ, அதோட எண்ட் ப்ராடக்ட் நியூ ஆன்டிஜன், அதாவது ப்ரோட்டீன், அதை தான் வந்து எடுத்து நம்ம திருப்பி நம்ம உடம்புக்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒன்லி கேன்சர் செல்ஸ்ல தான் இது எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கிறதுனால ஸோ நம்ம இம்யூன் செல்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த கேன்சர் செல்ஸை வந்து ஃபுல்லாக அழிச்சிரும். இது வந்து ஏன் வேக்சின்னு ஏன் வந்து இதை சொல்றாங்க அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின், ஒரு டிபேட் கூட சொல்லலாம். அது ஏன் வந்து இது வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி, ஏன் ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட் இம்யூனோ தெரப்பி, ஏன் வந்து கார்டி
தெரப்பின்னு சொல்கிறோம், ஆனால் இது வந்து கேன்சர் வேக்சின்னு சொல்கிறோம். உங்களுக்கு கேன்சர் தெரியும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம உடம்பே வந்து இம்யூன் செல்ஸே வந்து இந்த கேன்சர் செல்ஸ்லாம் போய் அட்டாக் பண்ணதுனால வந்து ஸோ அந்த கேன்சர் வந்து அப்படியே கேன்சர் செல்ஸ் எல்லாமே அப்படியே கரைஞ்சிரும். அண்ட் தென் யூ கேன் பி டிக்ளேர்ட் அஸ் கேன்சர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ரொம்ப நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு செகண்டில் நடக்கிற வந்து ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஒரே ஒரு நியூ ஆன்டிஜனை மட்டும் இந்த கேன்சர் வேக்சினில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கேன்சர் செல்லில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் நியூ ஆன்டிஜென்ஸ் ஆர் மல்டிபிள் டிஎன்ஏ சேஞ்சஸ் இருக்கும். ஒரு மியூட்டேஷனல் சேஞ்சுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கேன்சர் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இந்த காக்டெயில், அதாவது அந்த வேக்சின் காக்டெயிலில் வந்து, காக்டெயில்னால் நான் யூஸ்வலாக நீங்கள் பாரில் குடிக்கிறது கிடையாது, இது வந்து ஒரு பூல் ஆஃப் நியூ ஆன்டிஜன். எல்லாமே டபுள் மீனிங்காக வருது. ஓகே, கமிங் பேக் டு த டிஸ்கஷன். ஸோ இந்த காக்டெயிலில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் டார்கெட்ஸ், மல்டிபிள் நியூ ஆன்டிஜன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த எம்ஆர்என்ஏ வந்து இது எல்லா நியூ ஆன்டிஜன்ஸையும் நம்ம உடம்புல சிந்தசைஸ் பண்ணோம். நம்மளோட இம்யூன் செல்ஸ் வந்து இது எல்லாமே வந்து ஃபாரின் த்ரெட்டாக பார்த்து எல்லா மற்ற இம்யூன் செல்ஸ்க்குலாம் சொல்லி எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணோம். ஸோ டோட்டலாக இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்து அதை வந்து போய் அழிக்கும். இப்படி தான் வந்து இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் வேக்சின் நடக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எம்ஆர்என்ஏ வேக்சினை பண்ண முடியும், அங்கே தான் வந்து ஏஐ கான்செப்ட் உள்ள வருது. ஏஐ வச்சு இந்த என்டையர் ஒரு லெட்ஸே ஒரு 1 வீக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1 ஹவரில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ண முடியும். அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஏஐ அண்ட் ட்ரக் டிஸ்கவரி அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து அதுவும் ஒரு தனி ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச், அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து நம்ம மெயின் இஷ்யூக்கு வரலாம். இப்போ இந்த ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா early 2025, அதாவது ஜனவரி பிப்ரவரியில வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் வேக்சின் கொடுக்குறாங்க அப்படின்னு. இதுதான் வந்து கொஞ்சம் தப்பாப்படுது. பிகாஸ் எதை பேஸ் பண்ணி வந்து இவங்க வந்து இப்படி சொல்லிடுறாங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய சயின்டிஃபிக் கிளைம் வைக்கும் போது இட் ஷுட் பி பேக்ட் அப் பை மல்டிபிள் எவிடன்சஸ். இப்போ இவங்க இந்த கமாலியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து வெறும் ஒரே ஒரு ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடியில் வந்து டியூமரை வந்து அதை சப்ரஸ் பண்ணியிருக்குன்னு வந்த ரிசல்ட்ஸை வச்சு we are close to making கேன்சர் கோவே அப்படின்னு he has mentioned. எதுவுமே வந்து ஒரு கிளியராக எவிடன்ஸாக இல்லை சப்போர்ட்டிங் பியர் ரிவ்யூட் சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பப்ளிஷ் ஆகலை. ஸோ ஒரே ஒரு ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடியில் சக்ஸஸ் இருக்குது. இதை தாண்டி அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல் 1, 2, 3 பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் எஃபிகசி வந்து ஹியூமன்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தென் தே ஹாவ் டு லான்ச் திஸ் வேக்சின். ஸோ என்ன கேட்டால் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ தான் ஃபாஸ்ட் ட்ராக்காக பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 2 years or 3 years ஆயிரும். அண்ட் இன்னொரு மேஜர் கொஸ்டின் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்குறாங்கன்னா, ஒரு கேன்சருமே வந்து வெரி வெரி யூனிக். இப்போ கரண்ட்டாக இருக்கிற டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு 20 மியூட்டேஷனல் டிஎன்ஏ இருக்குது, 20 மியூட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த 20 மியூட்டேஷன்ஸ் ஒரு நியூ ஆன்டிஜன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் காக்டெயில் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அது வந்து சில கேன்சர்ஸுக்கு தான், அதாவது மெலனோமா ஒரு பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர், ஸோ இதெல்லாம் தான் அது காமனாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. பட் இந்த காக்டெயில் ஒரு பர்சனலைஸ்ட் வேக்சின் எல்லா கேன்சருக்கும் வந்து சரியாகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. டு பி ஆனஸ்ட் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இப்போ யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒன்லி டைம் ஹேஸ் டு ஆன்சர். அண்ட் இதை சார்ந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போது ஏஐ யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை நம்ம ஸ்பீட் பண்ணுறோமே, ஸோ ஏஐ வந்து அவ்வளோ க்ரோ ஆயிடுச்சா நம்ம நம்புற அளவுக்கு? இது எல்லா கேன்சருக்கும் ஒர்க் ஆகுமா? இது எப்படி ஃப்ரீயாக பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஓப்பன் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். அதாவது சும்மா வெளியில் போயிட்டு ஒரு பொலிட்டிஷியனோ இல்லாட்டி வேற யாரோ வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ரொம்ப ஈஸி. பட் அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வந்து அவங்க ப்ராப்பராக ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னா எஸ், வெல் அண்ட் குட் தட் we have a personalized cancer vaccine. It's just a first step to something achieving great அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து ஏன் வந்து ஒரு சடனாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து வைரல் ஆச்சுன்னு தெரியல. பிகாஸ் இந்த ரஷ்யா இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஆக்சுவலி ஸ்டார்ட் திஸ் பர்சனலைஸ்ட் எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின். ஸோ கமாலியா ரிசர்ச் இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது, மர்க், மாடர்னா, சானோஃபி அப்படின்னு நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து இந்த பர்சனலைஸ்ட் எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின் வந்து கோவிடுக்கு முன்னாடிலேருந்தே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. But at least it gave us a chance to explain what personalized mRNA COVID vaccine is all about. And hopefully பப்ளிக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, எந்த விஷயமா நீங்கள் நெட்டில் படிச்சிருக்கீங்களோ ஸோ யோசிச்சுட்டு திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, சயின்டிஃபிக்காக அது ஒர்க் ஆகுமா, ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து நீங்களே வந்து சும்மா எல்லாமே கூகுள் சர்ச்சில் இருக்குது. ஸோ போட்டு பார்த்தா யூ வில் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பர்சனலைஸ்ட் எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சினா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை.